இன்றைக்கி ஜான்வரி 26, 2025. இன்றைக்கி ரிப்பப்ளிக் டேங்க. எல்லாருக்கும் ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. என்ன லேட்டாக சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நேற்று வீடியோ போடலான்னு நினச்சேன். ஏன்னா நேற்று ஈவினிங் தான் ஃபங்க்ஷனுக்கு இதுமாரி கிளம்பிட்டு இருந்தோம். அந்த டயர்ட்லேயே வந்தோடனே சாப்பாடு என்ன சாப்பிட்றது அப்படியே ஓடிடுச்சுங்களா. அதனால் நான் சொல்ல முடியல. அன்றைக்கி ஒரு 5:30 போல் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. யூனிஃபார்ம் சாரி வேர் பண்ணிட்டு வர சொல்லியிருந்தாங்க ஸ்கூல் மூலயமா. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரைஸ் தரேனாங்க. அதை 54th வார்டு கவுன்சிலர் ஸ்டார் பிரபா இல்லைங்களா, அவரோட தலைமையில் குடியரசு தின விழாவை கொஞ்சம் சிறப்பாக அந்த இதுலாம் மேடெல்லாம் போட்டு ஃபங்க்ஷன் மாரி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் எங்கள் ஸ்கூலும் ரன்னிங்கு இந்தமாரி ஒரு சில ரேஸ்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதில் ப்ரைஸ் வாங்கினவங்களுக்கு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குன்னாங்க. அதனால் நாங்கள் ஈவினிங் ஸ்கூல் மூலிமா நாங்கள் கிளம்பிட்டோம். தனுவும் அவங்க அப்பா கூட அப்படியே வந்துட்டான். அங்கே ஒரு சில இந்த டான்ஸு இந்தமாரி இதுலாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு மெயினாக இதுதாங்க ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் தானும் மேலே ஏறவே மாட்டேன்னா ஒரே அடம், ப்ரைஸ் வாங்கவே மாட்டேன்னு ஒரே அடம். அங்கே ஃபஸ்ட்டே வரமாட்டேன்னா அவங்க அப்பா கூட தான் இருப்பேன்னா சரின்னு எப்படியோ சமாதானப்படுத்தி அவர் கூப்பிட்டு இந்த ஸ்டேஜெல்லாம் விட்டுட்டார். இதுக்கு மேலே ஏதோ நம்ம மிஸ்ஸாக இருக்கிறதுனால அவனை கூட வச்சு இசுன்னு போனோம். இல்லைன்னா ஒரே அடம் வச்சுட்டு அங்கேயே அழுதுட்டுருப்பான். சரின்ட்டு நானே கூப்பிட்டு போய் எப்படி நின்றுட்டுருக்கான் பார்த்தீங்களா, திரும்பவே மாட்டேன்ட்டான். அந்த கிஃப்ட்டு கூட வாங்க மாட்டேன்ட்டான். சரி என்ன பண்ணேன், கடைசியில் நம்மளால் தாங்க முடியாதுன்னு தூக்கிட்டு அவன் அழுகுறான்னு சொன்னேன். அவரும் ஓகே பரவாயில்லன்னு கொடுத்துட்டாரு. சரி எல்லா பசங்களும் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்பயாவது இல்லைடா அண்ணா, அப்பயும் நிற்க மாட்டேன்னு ஒரே இடம். சரி எக்கனா இருந்துட்டு போட்டு கீழே இறக்கி விட்டுட்டேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் மாதிரியே இருக்கும், கொஞ்சம் பெரிய சைஸ் ஹாட் பாக்ஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் கிஃப்ட்டு வாங்கிட்டு கொடுக்கவே மாட்டேன்னு ஒரே அடம் பண்ணிகிட்டு இருந்தான். இப்படி தான் அந்த டே போச்சு எங்களுக்கு.